அகில் அப்பா வந்திருக்காருல, அப்பா கூட விளையாடலாமா? அதுவும் கரெக்டாக்கா. நான் கூட விளையாடி எத்தனை நாள் ஆச்சு. பசங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க கூட விளையாடுறீங்களா? அப்பாவுக்கு டிராவல் டயர்டு, அங்க இங்கன்னு ஓடி ஆடிலாம் விளையாட முடியாது. இதே இடத்துல விளையாடலாமா? எல்லாரும் கையை எப்படி வைங்க. நான் பண்ணவா? நான் பண்றேன். பாக்கு வெத்தல பாக்கு டாம் கொய்யா. நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் சார். ஹாய். நீங்க? நான் தான் மீடியா அசோசியேஷன் ஹெட். நம்ம ஏரியால அசோசியேஷன்லாம் இருக்கா? 1 இயருக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். சொல்லுங்க சார். ட்ரிப்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு சார். ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியே ஜாலியா கேம்லாம் விளையாடிட்டு இருக்கோம் சார். நீ இருப்ப, ஆனால் நாங்கள் இல்லையே. ஒரு 2 பசங்களால் எப்போ பார்த்தாலும் ஏரியாவில் ஒரே சண்டை. அன்னைக்கு பார்த்தாலும் வீட்டு ஜன்னலை உடைச்சிதுங்க, கார் கண்ணாடியை உடைக்குதுங்க, பைக் கண்ணாடியை உடைக்குதுங்க. ஆட்டம் பாட்டன்னு போட்டுக்குன்னு இதுங்க கேட்டுறது பார்த்தாதுன்னு எங்கள் வீட்டு பசங்களையும் வாயாட விடுதுங்க. சார் சாரி சார். இப்ப அதுங்களை அடிக்கிற அடியில என்ன நடக்குதுன்னு பாருங்க சார். ஏய் இங்க வாங்க. வாய் அதிகமா நல்லா வாங்கணும். வீட்டுக்கு பண்ற அளப்பறைக்கு போட்டாதான் தெரியும். ஏய் அகிலே ஓடாத. அப்பா அடிக்கிறாரோ என்னன்னு பாப்போம். அப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா. அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா. சார் அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா. உங்ககிட்ட இது விஷயமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? குடும்பமா அது? சூப்பர், போட்டுக்கோ. சக்சஸ் சக்சஸ். நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கே உங்களை பத்திலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாக்கி என்னம்மா இது? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன ஒரே சத்தம்? யார் வந்துட்டு போனா? தெரியல, ஏதோ அசோசியேஷன் இடாம்ல. ஓ சரண்டரு. சரண்டரா? ஆமா, பேரு சுரேந்தரு. நம்மகிட்ட ரொம்ப வாய் பேசுவான். நான் ஓய்னா போதும் மனுஷன் சரண்டரு. ஆனா அந்த ஆள் சொல்ற மாதிரி இதுங்களுக்கும் வால் அதிகமாயிருச்சு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, சரியா? சரி, என்ன gift பாக்ஸ் ஒன்னு கொடுத்தியே? ஆமா. அதுல என்ன இருந்துச்சு? ஓ, gift பாக்ஸுக்குள்ள gift இருக்குன்னு நினைச்சியா? ஐயோ ஜே, உனக்கு gift கொடுத்ததே அந்த பாக்ஸ் தான். நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய் gift பாக்ஸுக்குள்ள. அந்த வெறும் டப்பா 2000 ரூபாய். பைத்தியக்காரா. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்ததையே உணர்றேன். ஆமா, இங்க 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 கையெடு. ஐயோ, என்னடி இவ்ளோ பெயின்? பூச்சி கடிக்குது. பூச்சி கடிக்குது. யாரு இவன்? இரு, எங்க அம்மாட்ட கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஹலோ, சொல்லுமா. அம்மா, பூச்சி கடிக்கு ஒரு மருந்து சொன்னீங்களே, அது அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நீ நான் சொன்ன மருந்து கேளு. அம்மா அது நேத்து ஏண்டி வாங்கலையா? கேக்கலமா. கேட்கலையா? அப்படின்னா விளக்கெண்ணி எடுத்து. அம்மா அதுவா? வெள்ளிக்கிழமை தானடி, நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே. அம்மா பிச்சுட்டு போகுமேமா. பிச்சுக்கிட்டு போனா என்ன, அப்பதான் ஃப்ரீ ஆகும். வயிற்றுல இருக்க நச்செல்லாம் வெளில போகும். சும்மா எடுத்து பேசிக்கிட்டு அரை முடி விளக்கெண்ணியே ஊத்தி விடு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ராலு, பன்னு, குலோப் ஜாமுனு இதெல்லாம் வாங்கி வச்சுக்க. எதுக்கு? ஏய், இது தாண்டி அந்த வைத்தியத்துக்கு ஏத்த மருந்து. ஓ சரிம்மா சரிம்மா.